ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க இந்த முறை எங்க வெக்கேஷனுக்கு எங்க வந்திருக்கிறோம்டா, தெஹிவல ஜூ. நாங்க இங்க வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னண்டா, அது எங்கட தம்பி தான். ஏண்டா அவர் எப்பவுமே ஜூ பார்க்கணும் ஜூ பார்க்கணும் ஜூ பார்க்கணும் அப்படின்றாங்க. நீங்க எல்லாருமே ஜூ பார்த்திட்டீங்க, அதோட சேர்த்து இன்னொரு முறை எங்களோட சேர்ந்து பாருங்க. ஜூவை திரும்ப பாருங்க, பப்படம் டீம் வீடியோவை திரும்ப 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 பாருங்க. இன்டர்ஹாகோலே ஃபெஸ்டுக்கா இரால் தான் இவர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவர், கிரேட்டா ஃபிளமிங்கோ, பாரிய செந்தாமரை. முந்தின ஜெனரேஷனுக்கு வந்த அதே கேள்விதான் இப்ப எனக்கும் வந்திருக்கு. இவ்வளவு பணம் இங்க ஃப்ரீயா விட்டு வச்சுக்கிற இவங்க ஓடியோ பறந்தா தப்பிச்சு போக மாட்டாங்களா அப்படின்ற கொஸ்டின் தான் இப்ப எனக்கு வந்திருக்கு. ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். இப்ப நாங்க பார்க்க போற இடம் தான் அக்வாரியம். அக்வாரியம்டா உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. அக்வாரியம்டா நீர் வாழ் விலங்குகள் வாழ்ற இடம். இப்ப நாங்க ஈக்கிற இடம் தான் அக்வாரியம். அக்வாரியத்துல ஃபர்ஸ்டுக்கே ஈக்கிறவர் இவர் தான் கடல் சிங்கம். காட்டு ராஜா மாதிரி கடல் ராஜா. நாங்க வார டைம் இவர் நல்லா தூக்கம். இவர் சாப்பாடு போட்ட டைம் 4 மணி. அந்த டைம் தான் இவர் முழிப்பாரா. இங்க பெரிய பெரிய கட்ஃபிஷ் எல்லாம் இருக்கு. அதோட ஒரு முக்கியமான விஷயம், கடலுக்கு ராஜா சீலாயன் இல்லையாம், ஷாக்கா. இங்க நான் விளங்காது, ஆனா மீன் விளங்கும். வாங்க போலாம். பாகோ, பிரானா, எலிகேட்டர் ஃபிஷ், ஜீப்ரா திலாபியா, இந்தோ பசிபிக் டாபோன், ரெட் டெயில் கேட்ஃபிஷ், சிக்லிட் மாலாவி, சில்வர் அரவானா, மோனோடாக் டைலஸ், ஸ்ட்ரேக் ஸ்பைன் ஃப்ரூட், வரை ஈல், லாப்ஸ்டர். ராஜா இதுக்குள்ளதான் இராரு, ஆனா குட்டி ராஜா வந்து. அதுதான் சுறாமி. இதுதான் ஆகவே பெரிய நன்னீர் மீன், அரப்பைமா. இங்க அரப்பைமான்ற பேரை நோலிமிட்ல கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. இங்க இருக்கிற மீன் எல்லாம் எங்க ஆத்துல இருக்கிற மீன் மாதிரியே தான் இருக்கு. அதனால நாங்க எங்க ஆத்துல ஆத மீன்களுக்கு என்ன பேர் சொல்றோம் அதை நாங்க சொல்றோம், நீங்க என்ன மீன் கண்டுபிடிச்சுக்கோங்க. இதுக்கு இந்த மீனுக்கு நாங்க என்ன சொல்றோம்டா, பெட்டியன், மணல் கூரன். இந்த மீனுக்கு நாங்க சொல்றது மணல் கூரன். இந்த மீனுக்கு சோப்பு செல்லைன்ற. இதுக்கு பாண்ட்ருவன்ற, கல் பாண்ட்ருவனும் சொல்ற. இது எங்க ஆத்துல இல்ல, ஆனா இதுக்கு நாங்க ஜீப்ரா மீன்றோம். மீன் கடையில இதுக்கு டைகபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஏதோ ஒரு வகை பெட்டியன், புலத் ஹப்பயா, தித்தேன். இதை மீனுக்கு நாங்க தித்தேன். இதுதான் கோய்காஃப்.
இந்த இடத்த நான் மறக்கவே இல்ல. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் மீனை கண்டு பயப்பட்ட இடம். நான் பயப்படல, என்ன பயப்பட வச்சு போட்டோ எடுத்திக்கிறாங்க. அந்த போட்டோவை போடுறேன், இங்க பாருங்க. இப்ப நான் பயமில்ல. என்னத்தேன் யூ ஆர் டெட். அடர் சிங்கம் இப்பதான் எழும்பி சூரியனை பாக்குது. இப்ப நாங்க போக போறது ஜூ மியூசியம். வாங்க போலாம். மியூசியத்துல என்ன இருக்கு போகுது, எல்லாமே முள்ளுதான். ஓடுறது, தாவுறது, நீந்துறது, பறக்குறது, அது போடுற முட்டை, அதுல கக்கா, அப்படி நிறைய சாம்பிள் வச்சிருக்கு. நீங்க பாத்துட்டே வாங்க. பறக்குறதுல முள்ளுக்கூடு, பறக்குறதுல சாம்பிள், பறக்குறது போடுறது அதாவது முட்டை, அதோட முதுகெலும்பு சாம்பிள். ஹிப்போபோட்டமஸ் கருப்பா இருந்தாலும் அதோட மனசு இல்ல, அதோட முள்ளு வெள்ளையாத்தான் இருக்குது. பைத்தானண்ட உரிச்சு தோலை காயப்போட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கக்கூட நைட் அட் த மியூசியம் படம் தான் ஞாபகம் வருது. அதை விட பயங்கரமா என்ன இருக்குது, விலங்குகளோட கக்கவெல்லாம் காட்சிப்படுத்திக்கு. சைஸ் படி பார்த்தா யானைக்கு தான் முதலிடம். விலங்குகளோட கால் தடங்கள், இதுலயும் யானைக்கு தான் முதலிடம். எங்கட ஏன் அவ்வளவு தைரியமா செல்றேன்னு தானே கேக்குறீங்க. அது எனக்கும் விளங்குது. ஏண்டா இப்ப எங்களோட அப்பவே இல்ல. எனக்கு உண்மையாவே இந்த பேர்ட்ஸ் தான் விருப்பமே இல்ல. உங்களுக்காகத்தான் வர. ஒஸ்ட்ரிச் எல்லாம் யாரோ வக்கி வச்சுக்கிறாங்க. அடுத்து பிரியாணி தான். இத அறுத்தா ஒரு கல்யாணமே செய்யலும் போலுக்கு. இங்க வந்ததே பஞ்சவர்ண கிளிய பார்க்கத்தான். பஞ்சவர்ண கிளியே இல்ல, வேற என்னமோ ரெண்டுதான் இருக்கு. இல்ல, அது வாக்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். சாம்பல் கிளீண்டு போட்டிக்கு இருந்தாலும் இப்படி தெல் அடிச்சு வச்சுக்கிற ஒண்ணும் விளங்குதும் இல்ல. பேசாம இது ஓட்டையை மூடி விட்டா சரி, ஒண்ணுமே விளங்காது. ஏன்டா இப்பயே ஒண்ணும் விளங்குது இல்ல. இது கம்பி போட்டிக்கிற, பறக்காம போட்டிக்கிறா, பாக்கையெல்லாம் போட்டிக்கிறன்னு தான் விளங்குது இல்ல. கடைசியில கோழி வந்து எங்களை பார்த்துட்டு போகுது. இதுதானே கைஸ். செனகல் பெரட்ட ஒருத்தர், செனகல் பெரட்டோட செங்கல் பெரட்டுன்னு வாச்சிட்டு கல்ல பார்த்துட்டு போறாரு. கூட்டுக்கு உள்ளிக்கிற பறவை விட கூட்டுக்கு வெளியே போட்டு பனர்தான் ரசிச்ச வகைக்கு. இதுதான் கசோவரி. மிருகம் பாதி பறவை பாதி கலந்து செய்யப்பட்ட பிறவி இது. ஏண்டா இதுக்கு முடிக்கு கொம்பும் இருக்கு, இதுக்கு 2 கால் இருக்கு, முட்டையும் முடியுது. அதனாலதான் அப்படி சொல்றேன்.
இவரைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன். இவர்தான் மிஸ்டர் அன்னம். இவருக்கு டேலண்ட் ஒண்டிக்கு. பாலையும் தண்ணியும் கலந்து கொடுத்தா பால் வேறையா தண்ணி வேறையா பிரிப்போறான். இஸ் இட் பாசிபிள்? அவரு காலில் பட்டிற சேர்த்தே உடைச்சு கொள்ளலா. இவர் என்ன வெளியே? இவரும் பார்வையாளரா? சரி. மிஸ்டர் பஞ்சம் இங்கதான் இருக்கிறாரு. அதாவது நான் பஞ்சவர்ண கிளிக்கு ஷோட்டா மிஸ்டர் பஞ்சம் சொன்னேன். போற இந்த இடம் என்னண்டா பஞ்சவர்ண கிளி எல்லாம் ஃப்ரீயா விட்டிக்கிறாங்க. அது மட்டுமல்ல இன்னும் நிறைய ஃபாரின் பேர்ட்ஸை ஃப்ரீயா விட்டிக்கிறாங்க. இது எப்படின்னா நாங்க ஒரு பேர்ட் கேஜுக்குள்ள போய் தீக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை தருது. இதே மாதிரி எல்லா பேர்ட்ஸையும் ஃப்ரீயா விட்டின்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடமுண்டா சூப்பர், வேற லெவலா இருந்துச்சு. பாருங்க, பேர்ட்ஸ் எல்லாம் கை கிட்ட வருது. கையை நீட்டி பார்ப்போம். மோ கையை நீட்ட வந்தியா கொத்த பாக்குது. ஓ ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இவரை அவங்களுக்கு தெரியுமோ தெரியா? ஆனா எங்களோட வீட்டுக்கு பக்கங்கள்லாம் வருவார் இவரு. இன்றைக்கு தான் இவர பேரே தெரியும். கருப்பு வெள்ளை இருவாயனன், மலபர் பீட் ஹோன்பில், மட்டா சிங்கள பே. அப்படித்தான் போவேன். என்ன செய்ய, உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சோசியல் மெசேஜ் உண்டு. என்னன்னா, இப்படி ஜூவல்ல எல்லாம் திரிஞ்சிட்டு வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்து இப்படி கண்டினியூ போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணாம சாப்பிடுவாங்க. ஓகே, ஒட்டகத்தை பார்த்தா அவர் நிலமாண்டா சரியே இல்லை. எனக்குண்டா இன்னும் அப்படி ஆத்திரமாயிக்கு. அதனால ஒட்டகத்துக்காக எல்லாரும் 2 நிமிஷம் துவா செஞ்சுக்கோங்க. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Dan Muhammad Nabi dan பயணம் செய்யற வாகனம் அவங்களோட வாப்போட பேர் அப்துல் முத்தலிப். இல்ல, அப்போட பேர் தான் அப்துல் முத்தலிப். அவங்களோட வாப்போட பேர் அப்துல்லா. அவங்களோட ஆசையா கரடி பார்க்க வந்த கரடியோட முதுகத்தான் பார்க்கல் மாய்க்கு. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம், கரடின்டா எலும்புற மாதிரியே இல்லை. இன்னும் நீர் நாயும் எலும்பில்ல. நாங்க இன்னும் நேரத்தோடதான் வந்திருக்கிறேன் அவளுக்கு. நாங்களும் இது மாதிரி ஃப்ரீயா இருக்கிற பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணி வீடியோ ஒன்று எடுத்தோம். அதையும் வேறுமெண்டா போடுறோம். போட்டா பாருங்க. அப்படி இல்லாட்டி பப்பாடம் டீம் டிக்டாக் சேனல்ல போய்த்து பாருங்க. பொண்ணு இருந்துச்சு, ஆனா இப்ப பொண்டையே காணும். நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது வெளியூர் பறவைகள். இப்ப நாங்க பார்க்க போறது உள்ளூர் பறவைகள். வாங்க போலாம். அங்க சேவலும் காட்டு சேவலும் கீழே நம்ம பறவைக்கு அட சொண்டு சப்பையா நீட்டமா தாரா மாதிரி இருக்கு. எலி இதுக்குதான் நாங்க சொல்றோம் பச்சை புறாண்டு. இவ்வளவு அழகா இருக்குது. கொண்ட பாருங்க, நிறைய மீன். உங்களை பாக்குறதுக்கார்
அவர் எங்கட கேமராமேனோட பழகிட்டாரு போலிக்கு. ஒரு பக்கமெல்லாம் பின்னு காணுது. ப்ரௌன் க்ரோ ஒண்டிக்குது. இப்படியே வந்து பார்த்தா பீகோக் எல்லாமே இது வேலையில. அதுதான் பஸ். அல்லாட படைப்புல விசித்திரமே இதுதான். எல்லா படைப்புகள்லையுமே ஆண்கள் தான் பெண்களை விட அழகு. அந்த புறா இன்னும் எங்களாத்தான் பார்த்து கொண்டிருக்குது. அங்கிருந்து இங்க ஒரு நீரா எலும்பி எக்ஸசைஸ் செஞ்சு கொண்டிருக்கு. அது கொஞ்சம் கூச்ச சுபாவம் போலிக்கு. அதனாலதான் கேமராக்கு மூஞ்ச காட்டுல. ஆக்கள் தூங்குறது. இதெல்லாம் எங்க ஊர்ல இராக்கள் தான் ஆடு பிடிச்ச வராக்கள். அது உள்ள தூங்குறது. சாரி கிளம்பில ஒரு இன்னைக்கு. ரக்ஷாட தான் காட்டி கொண்டிருக்கு. பாக்கு இல்லாத கதையாலும் பாக்கும். யானண்டா ஆடி ஆடி குளிக்குது. அப்பா இப்பதான் கூட்டாளி மார் ஏரியாக்கு வந்தீரு. கதையா இந்த வாழ்க்கை விடை பெறுவா தனிமை. Lady is still sleeping. Hi lady. இவர் தான் கேபி பேரா. இல்ல இல்ல இவர் தான் கேபி பாரா. பேரே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவசரத்துக்கு கூப்பிடவே இல்லாம இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் விருப்பமில்லா டிபார்ட்மெண்ட். நீரியான் டிபார்ட்மெண்ட். இதுல வாக்குகளை பார்த்தா அவதார் படத்துல வர மாதிரிதான் இருக்கு. ஆனா வாசத்தை பார்த்தா வாப்பண்டே. இதுதான் அல்லாட விசித்திரமான படைப்பு. தண்ணிக்குள்ளே தூங்கியது. ஹிப்போபோட்டமஸ். I am Tom Cruise. I do my own stunts. இதுதான் அழகான மிருகம் மான். இந்த மான் அழகாக இருந்தாலும் இந்த மான் இருக்கிற பேக்ரவுண்டும் மானும் ஒரே கலந்ததுனால அவ்வளோ அட்ராக்டிவா இல்லை. இந்த மான் இருக்கிற லொகேஷன் பச்சை பசையில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதாவது மானையே தான் இப்படி ஆகிக்கும். இந்த மானை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஒரு கொம்பு உடைஞ்சிருக்குது. இவர்தான் ஹமட் ரியாஸ் பபோன். ஹமட் ரியாஸ் அவரோட பேர் தான் ஒராங் உட்டான். அவரை பார்த்தா முற்றிலும் துறந்த முனிவர் மாதிரி இருறாரு. ஒரு சத்தம் இல்ல, முடியும் வளர்ந்து தியானத்துல இருற மாதிரி இருக்கிறாரு. இவர் தான் சிம்பான்சி. சிம்பான்சின்னு சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்கு. இவரை பாத்துக்கோங்க. இவரே மாதிரி இன்னொருத்தர். ஆனா ரெண்டு பேரும் வேற வேற ஆக்கள். இவர் தான் அவர். ஏன்னா வந்து பார்த்தா குளோனா ரெண்டு போட்டிருக்கு. ஆனா நிறைய தான் காணும். இதுதான் ஒரு பாவமான உயிரினம். என்ன தெரியுமா? இதுக்கு முள்ளம் பன்றின்னு பேர் வச்சுக்கிறாங்க. இதுக்கும் பன்றிக்கும் சம்பந்தமே இல்லை.
இதுக்கு சரியா பேர் வச்சுக்கணும் எப்படின்டா முள்ளம் கோழிண்டு. இதுக்கு சரியான பேர் என்னடா முள்ளு கோழி. பியூட்டிஃபுல் அனிமல். ஒரு ஜீப்ராட மேல இருக்கிற வரிகள் இன்னொரு ஜீப்ராட வரிகளோட ஒத்து போகாதான். இவங்களை பார்த்தா எங்கட பார்வைக்கு நிம்மதியா இருக்கிற மாதிரிதான் இருக்குது. அல்லாஹ்க்கு தான் தெரியும் அவங்களோட உண்மையான நிலைப்பாடு. இது ஒரு வித்தியாசமான மிருகமாய்க்கு. இது பேர் என்னண்டா குவானாகோ. இந்த இடமும் எங்களோட ஜூல இருக்கிற ஒரு பிளேஸ் தான். நீங்க எல்லாரும் பொதுவா நோட் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனா இது ஒரு அழகான நேச்சுரல் சவுண்ட் உள்ள ஒரு இடம் உண்டு. அதுதான் புலி ஷேகான். நாங்க நேரத்தோட வந்திருந்ததுக்கு இன்னொரு ப்ரூஃப். மத்த எல்லாம் தூக்கம், இது மட்டும் இப்ப எழுப்பி வாக்கிங் போகுது. ராஜா சும்மா ராஜரோட போடுற. நாங்க முக்கியமா சுக்கு வந்ததே இவரை பார்க்கத்தான். நாங்க தான் இவருக்கு புலின்ற, எங்களோட தம்பி இவருக்கு ஷேகான்னு சொல்றேன். இதுதான் உண்மையான டைகர். தமிழ்ல வேங்கை புலின்னு சொல்றோம். இதுதான் பிக்கெட்ஸ்லயே ஆகவே பெரிய மிருகம். அதாவது பூனை, சிறுத்தை, ஜக்வார், சிங்கம், புலி எல்லாத்துலயுமே இந்த டைகர் தான் பெருசு. ஒரு காலத்துல நாங்க எல்லாம் இந்த டைகருக்கு பயந்தான். ஆனா இப்ப பயம் இல்லை. இதுவும் ஒரு வகை புலிதான். ஆனா இதுல பேர் ஜக்வார். அங்க அதுக்கு பின்னுக்கே பிளாக் பேந்தர் மேக்கு. ஐயோ கியூட். இந்த டைகர் எவ்வளவு பெருசா இருந்தாலும் இது ஜக்வார் அளவுக்கு பைட் ஃபோர்ஸ் இல்லை. அதோட விக்கெட்ஸ்லயே ஜக்வார் தான் ஆகவே கூட பைட் ஃபோர்ஸ் இருக்குது. இப்பதான் நாங்க எல்லாருக்குமே விருப்பமான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அது என்னன்னு உங்களுக்கே கெஸ் பண்ணிப்பீங்க. அதுதான் லயன் கிங். வா. இவர் தான் ஆப்பிரிக்கா சிங்கம், அதாவது ஆப்பிரிக்கன் லயன். அரசாட்சி நடத்துறதுக்கே ஒரு சிம்மாசனம் வச்சுக்கு. அது சிம்மாசனத்துல இருந்து இறங்கி போறாரு போலிக்கு. எங்க போறாருன்னு பாப்போம். சூ பண்ண போறாரா? எப்படியோ உங்கள் எல்லாருக்கும் இது ஒரு அரிய சந்தர்ப்பம், இப்படி ஒரு காட்சியை காண்றது. சிங்கத்துக்கெல்லாம் எவ்வளவு சத்தம் போட்டாலும் திரும்பி பார்க்கறது இல்லை. அதனாலதான் அதுக்கு சிங்கம் பேர் வச்சுக்க. இப்படி ஒரு கம்பீரம். சிங்கம்டா சிங்கம் தான். எல்லாம் ஒரே ஃபாஸ்ட்
இதுதான் ஒயிட் பீகாக், அதாவது வெள்ளை மயில். வாவ், வேற லெவல். வாழ்க்கையில் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறேன். இதுல குட் நியூஸ் ஒன்றும் இருக்கிற, பேட் நியூஸ் ஒன்றும் இருக்கிற. பேட் நியூஸ் என்னண்டா, இது மயில் மலை மேகத்தை கண்டாதானா தோகை விரிச்சாடும். அப்ப இப்ப மலையாளும் பெய்ய பாக்குறோம் தெரியா. இந்த ஒயிட் பீகாக் காண்றதே கஷ்டம், அது தோகை விரிச்சு காண்றது அதை விட கஷ்டம். இது உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு லேசா கிடைச்சிக்கிறாண்டா, இதெல்லாம் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் தான். இவர் நாங்க ஃபெஸ்டிகே சொன்னவர் தான், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி. ஏடா இவர் வெள்ளை அண்ணம், அவர் கருப்பு அண்ணம். இவருக்கு மதியா டேலண்டிக்கு ஆலயம் தன்னையும் கழற்ற வருகிறாரே, அதுலயே வெள்ளை வருஷம் தான் இவரு. இதை போட்டு நாங்க வீடியோ பண்ற முக்கியமா ஏண்டா இது சவுண்ட்ஸுக்காக தான். இங்காளிக்கிறது கழுதை, அங்காளிக்கிறது குதிரை. நிறைய பேருக்கு கழுதை கழுதை அப்படின்னு பேசுறத கேட்டேன். இதான் கழுதையை பாக்குறேன், அவ்வளவு ஒண்ணும் மோசம் இல்லையே. ஏன் கழுதாண்டு ஏசுறான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இவர் தான் குதிரை, அதாவது ஹோஸ். இவரோட ஹேர் கட்னா அழகாய்க்கு லைன் எடுத்து அழகா வெட்டிக்கு சைட் ஷாட். எவ்வளவுதான் அழகா வெட்டினாலும் இப்படி வெட்டினா ஸ்கூலுக்கு தான் போகலாம். இவரும் ஒரு ஹோஸ் தான், ஒரு வெட்டிற கட் தான் டோங்கி கட். ஆனா இவருக்கு ஜாதி, ஏன்டா இவருக்கு ஸ்கூல் போகலும். கோவாரு கழுதை, நான் நினைச்சிருந்தேன் கோவேரி கழுதைண்டு, ஆனா போட பார்த்தா தான் விளங்குது கோவாரு கழுதைண்டு. இவர் குதிரையும் இல்ல கழுதையும் இல்ல, ரெண்டுக்கும் இடையில இருக்கிறாரு. குதிரைய மாதிரி தோற்றம் இருந்தாலும் கழுதைய மாதிரிதான் சுறுசுறுப்பு உண்டாயிருக்கு. இவர் தான் மீமின்னா, அதாவது எலிமான். மூஞ்ச பாருங்க எலி மாறி இருக்குது, காலை பாருங்க மான் மாறி இருக்குது. அதனாலதான் இதுக்கு சொல்றது மீமின்னா. நாங்க இப்ப என்ன பார்க்க போறோம்டா, ஸ்னேக். இதுதான் crocodile, அதாவது முதல. நான் இதை எவ்வளவு உண்மைன்னு எங்கட தம்பிட்டு சொல்றாரு. எங்கட தம்பி சொல்ற இல்ல இது போய் இது பிளாஸ்டிக் அப்படின்னு தான் சொல்றாரு அவருண்டா. இவர் வீட்டுக்குள்ள வந்தா ஒண்ணுமே உருப்படாதுன்னுவாங்க. அது இவர் அல்ல, அது பொறாம இயலாம முயலாம. எல்லாருமே சொல்றாங்க பைத்தன் படிங்க பைத்தன் படிங்க, ஏன்னா பைத்தன் படிச்சா தான் உங்களோட ஃபியூச்சர்ல யூஸ் ஆயிக்க முடியும். இவரை பார்த்தா ஏன்னா ஃபியூச்சரே இல்ல மாதிரிதான் இருக்குது. இவர் இன்னொரு வகை பைத்தன் தான். இவர் ஃபேர் அண்ட் லவ்லி யூசர் போல இருக்கு. இவர் தான் மடகாஸ்கார் கிரவுண்ட் போவா. இவர் மடகாஸ்கார்னாலதான் இவர் கருப்பா நீக்ரோ மாதிரி இருக்கிறாரு. இவர் மட்டும்தான் கொஞ்சம் அசைஞ்சு கொண்டிருக்கிறாரு.
இவர் தான் ரெக்டிக்யூலேட்டட் பைத்தன். யாரோ கழுத்தை முடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. அதோட இன்னொரு பைத்தன் தான் நினைக்கிறேன். அது நிறைய ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணுவது. இவர் தான் அனகோண்டா, கிரீன் அனகோண்டா. இவரும் கிரீன் அனகோண்டா தான். இவர் பியூட்டி ரெட் ஸ்னேக். இவர் எலிகேட்டர். இவங்களும் முயலாமை, இயலாமை, போராமைதான். ரெட் இக்வானான்னு போட்டிருக்கு, ஆனா கிரீன் கலரும் இருக்குது. இவர் தான் கொமோடோ டிராகன். அதாச்சு எங்கட பாஷையில கபர. ஆனா எங்கட ஆத்தாள் இருக்கிற கபர மாதிரி இல்ல, பெரிய சைக்கிள். நாங்க இப்ப பார்க்க போற மிருகம் என்னண்டா, ஜூல இருக்கிறதுலே ஆகவே பழமையான ஒரு மிருகம். அது என்னண்டா டீரெக்ஸ், டைனராசோரக்ஸ் ரெக்ஸ். அதுக்கு ஒழுங்கா சாப்பாடு போடல அப்படின்ற காரணத்துக்காக அது அப்படி கல்லு மாதிரி நீண்டிக்கு. அத கல்லு மாதிரி நின்றுக்கிறதுனாலதான் இவங்க கேட்டெல்லாம் திறந்து வச்சுக்கிறாங்க வைத்து பாக்குறதுக்கு. நாங்க இப்ப பார்க்க போறது என்னண்டா ரைனோசரஸ். அதாவது மூணாவது பெரிய மிருகம். ஒன்னாவது யானை, ரெண்டாவது நெறியானை, மூணாவது ரைனோசரஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கூகுள் பண்ணி பாருங்க. என்ன கொம்பத்தான் கொஞ்சம் காணல. இங்க ரைனோல இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு நேரமா நாங்க தேடிக்கணும் அந்த மிருகம். அது என்னண்டா அதாய்க்குது the tallest animal, giraffe. அவரும் எங்களுக்காகத்தான் வெயிட் பண்றாரு போலிக்கு. ஒரே ஒரு டவுட், இதை தாண்டி எங்களுக்கே பாஞ்சு போயிடும், அது நடந்து வராதா? ஆன்சர் தெரியும்டா கமெண்ட் பண்ணுங்க. பயங்கரமான ஆக்களா இருக்கிறாங்க. ரொம்ப பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குது. அதோட இது என்ன மிருகம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இவருக்கு வால், கை, கால் எல்லாமே ஒன்றுதான். இதை தாண்டி வராதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த தண்ணி தான். இவருடைய பேர் தான் ஸ்பைடர் மங்கி. ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அனிமல். ஆனா ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கு. அதோட இன்னொரு ஒரு டவுட் என்னன்னா, கொம்பு இப்படி வளைஞ்சு வந்திருக்கு, அது குத்தி படாதோ தெரியவே, அதுதான் வளைஞ்சு போயிட்டு. இவர்த்த அடுத்தவர் எரும மாடு. இவருடைய பேர சரி ஏசுறதுக்குண்டா ஒரு நியாயமேக்கு. ஏன்னா இவர் சூடு சொன்ன ஒண்ணுமே இல்லை. இவங்க தான் ஜஸ்ட் மான். புள்ளிமான்ல ஜஸ்ட் மான். நாங்க பார்க்க போறவர் யாருண்டா, ஆஸ்திரேலியால சிட்டிசன்ஷிப் எடுத்த ஒரே ஒரு ஆள், அதாவது கங்காரு. அவுலக்ன அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா இவர் தான் அவுல். இவர் தூக்க மசக்கத்துல இருக்கிறா, உருக்கி பாக்குறா, ஒன்றுமே விளங்கவே இல்லை. பருந்து, கழுகு ரெண்டும் இருக்கு. அது சும்மா பருந்து இல்லையாம், செம்பருந்தம். கழுகு. இவங்கெல்லாம் மறைமான். அது கருப்பா இருக்கிறாரே ஒருத்தர், அவர் தான் நீல்காய். அவர் மானுக்கும் குதிரைக்கும் நடுவில் இருக்கிறாரு. சுருக்கமா சொல்லுவாண்டா குதிரைக்கு கொம்பு வச்ச மாதிரி ஸ்மார்ட் ஆயிக்கிறாரு.
அவ்வளவுதான். இது பிறகு வீடியோ பண்ணோம் நடக்கவும் வேலை. அதோட அடுத்த வீடியோ செஞ்சிடும். பாய் பாய், டாட்டா.